Okay, God. Okay, let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for this time of Bible study which you have blessed us with. Lord, you have brought us together, Father. You take control. You be with us, Father, while we study. Lord, whatever we are studying, it's not for the knowledge sake, Father, but help us to understand your heart more. Help us to have a relationship with you, which is deeper and more humbling than before, Father God. Help us, Father, to understand your greatness. Help us, Father, to uh, see a little bit at least how much you have loved and cared, and you are communicating with us over so many years. Precious Father, be with us. Help us, Father, to serve you better, love you more, and our faith is strong, never doubting you, Father. Help us have a very trustworthy and faithful relationship with you. In Jesus' wonderful name I ask. Amen. All right. ஸோ ஜக்கரியா புக்கு ஒரு ட்ரெஷர் ஹண்ட்டில் சூப்பர் புக். ரைட். ஸோ நம்ம கடைசியாக பார்த்த போர்ஷன் வந்து ஜக்கரியா 6:11 பார்த்தோம்ல. ஸோ லோடட், எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். வி வில் கண்டினியூ வித் தட். அதில் அந்த சில்வர் அண்ட் கோல்டு க்ரௌன் பார்த்தோம். அதில் சால்வேஷனும் ராயல் கிங்காக வரப்போகிற ஃபர்ஸ்ட் கம்மிங் செகண்ட் கம்மிங் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் ப்ரீஸ்ட் க்ரௌன் அண்ட் கிங்கோட க்ரௌனும் சேர்ந்து இருக்கிறது, அதுவும் இப்போ கவனித்தோம். அப்புறம் அந்த நேமை யூஸ் பண்ணியிருக்கிறது, ஜாஷ்வா இஸ் ஆக்சுவலாக ஜீசஸ்ன்ற பேர், சேம் நேம், அதுவும் பார்த்தோம். ஸோ குவைட் அன் அமேசிங் வேர்ஸ், ஸோ கிரேட் வேர்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்த வசனத்தில் தான் அந்த 6:12 பார்த்தது தான், பிஹோல்ட் த மேன் ஹுஸ் நேம் இஸ் த பிரான்ச் அப்படின்ட்டு காட் இஸ் டெல்லிங் அபவுட் த மெசையா இல்லையா? ஸோ அது கூட நம்ம பார்த்தோம். ஜீசஸ் டைமில் பைலட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிஹோல்ட் த மேன் தான் சொல்வார். ஸோ வி சா தட் ஆல்சோ, விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ரொம்ப மெசையானிக், அதாவது ஜீசஸை பற்றி பேசுகிற வசனங்கள் ஜக்கரியாவில் அவ்வளோ இருக்குது. அண்ட் அதுவும் எண்ட் டைம்ஸில் பற்றி ரொம்பவே இருக்குது. ரொம்ப ஆழமான தியாலஜிஸ் பில்ட் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராஃபட்டிக்கல் புக், கிரேட் புக். ஸோ பிஹோல் த பிரான்ச்னால தான் நம்ம லாஸ்ட் டைம் வெறும் பிரான்ச், ஏன் ஜீசஸ்க்கு பிரான்ச்சுன்ற பேர் அப்படின்றத நம்ம டீப்பாக படித்தோம் இல்லையா? த்ரூ அவுட் த பைபிள் எங்கெல்லாம் பிரான்ச் இருக்குது, ஏன் ஒரு ஸ்தம்பிச்சு போன ராஜாவோட லைன் இல்லை, கிங்காக இருந்திருக்க வேண்டிய லைன், நின்று போன ஒரு கிங் லைன், அது எப்படி கடவுள் அதை ஒரு துளிரா பிரேக் ஆகி வருதுமா? அப்படியா? எல்லாருக்கும் அப்படி வருதா? இஸ் இட் கிளியர் ஆர் இஸ் கிளியர்? ஓ மேபி யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள் எனக்கு வருது. அப்போ உங்க for me side. clear. Okay then it is our problem. Okay thank you. நோ ப்ராப்ளம். ஸோ அந்த ராயல் லைனும் எப்படி ஸ்தம்பிச்சு போன லைன்ல இருந்து கடவுள் அதை எப்படி ஒரு துளிராக திரும்ப கொண்டு வராருன்ற ஒரு வினோதமான ஒரு காரியத்தை பார்த்தோம். அந்த ஜெலோஃபஹாதுடைய டாட்டர்ஸ் வழியாக அந்த ரூல் கொண்டு வந்து, அந்த ரூல் எப்படி அப்ளை ஆகுது ஜீசஸ் லைஃப்பில், அது எல்லாமே பார்த்தோம். வெரி 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 இன்ட்ரெஸ்டிங்கில், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அதை ஒரு சைடில் நம்ம பார்த்தோம். லெட் அஸ் கம் பேக் டு ஜக்கரியா மூலமாக கடவுள் சொல்கிற காரியங்களுக்கு திரும்ப வரும். ஓகே, பிரான்ச் வந்து நம்ம ஒரு ஸ்டடி பண்ணோம் தனியாக. ரைட். ஸோ ஜக்கரியா 3:8-10 தான், அந்த 8-10 தான் ஐ எம் பிரிங்கிங் ஃபோர்த் மை சர்வெண்ட் த பிரான்ச், அந்த பிரான்ச் ஜீசஸ்ன்றதை பார்த்தோம். 3:8 வந்து 3:8 இது வரைக்கும். 6:12 த மேன் ஹூஸ் நேம் இஸ் த பிரான்ச், நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிற வசனம். ஸோ யூ கேன் சி ஆல் ஆஃப் திஸ் ஹேப்பனிங் அபவுட் த பிரான்ச் ஆல்சோ இன் ஜக்கரியா படித்தோம். ஸோ வெரி குயிக் ரீகேப் அபவுட் த பிரான்ச். ஜெஸ்ஸின்ற வேர்லேருந்து டேவிட்ன்ற ராயல் லைன்,
அதுதான் ஸ்தம்பிச்சு போய் ஜீசஸ் அப்புறம் வராரு. அது ஒரு பிரான்ச் ஆஃப் டேவிடா இருக்கும், ஆனால் அது ராஜாவா வருவாருன்னு சொல்லி ஜெரமையா 23:5 இருக்கு. அது காட் பண்ற காரியம் இல்லை, பிரான்ச் ஆஃப் யாவே அப்படின்றது ஐசையா 4:2 இருக்கு. இந்த பிரான்ச் ஒரு சர்வெண்டா இருப்பார், எப்படி ராஜாவா இருப்பாரு, கடவுளுடைய பிரான்ச்னு சொல்லிட்டு சர்வெண்டாவும் இருப்பாருன்னு சொல்லி ஜக்கரியா 3:8 இப்போ வாசிச்சோம். அவர் ஒரு மனுஷனாகவும் இருப்பாருன்னு சொல்லி ஜக்கரியா 6:12 படித்தோம். இது ஒருவேளை தெரிஞ்ச பாயிண்ட்ஸாக இருந்தாலும் ப்ளீஸ் நோட், ஒன்னொன்னும் பிரான்ச்சுன்னு போட்டு இருக்கிற வசனங்கள். ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் அமேசிங் வேர்ஸ் வேர் த லார்ட் இஸ் அவர் ரைச்சஸ்னஸ்ன்னு வர்றதும் ஜீசஸ் த்ரூ த பிரான்ச் தான். இது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும், இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் ராஜா ராஜான்னு வர்றதெல்லாம் இஸ்ரேலுக்கு இல்லையா. ஸோ இது ஜென்டைல்ஸுக்கும் இந்த பிரான்ச் பொருந்தும்னு சொல்லி பால் சொல்வார் ரோமன்ஸ் 5:12. ஸோ இந்த ஏன் பிரான்ச் ஆஃப் காட், பிரான்ச் த கிங், பிரான்ச் த மேன், பிரான்ச் த சர்வெண்ட், அது பார்த்தோம்ல. ஸோ ரைச்சியஸ் கிங், நிச்சயமாக இஸ் அ ரைச்சியஸ் கிங், எல்லாரையும் ரூல் பண்ண வருவார். இடையில வந்து ஒரு அந்த சர்வெண்ட்டாக வருவாருன்னு சொல்லி சர்விங்காக வருவார், ஸ்லெண்டராக இருப்பார், அது பாவம் போல இருப்பார், துளிர் போல சாஃப்டாக டெண்டராக இருப்பார், யாரும் கண்டுக்காத ஒரு ரோலாக இருப்பார். இதெல்லாம் இருக்குது வெறும் பிரான்ச்சுக்கு மட்டும். ஓகே, வெறும் மெசையாக ஃபோக்கஸ் பண்ணாமல் வெறும் பிரான்ச்சுன்னு எடுத்தாலே இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ தெர் இஸ் அ ஜாப் ஃபார் த பிரான்ச். இந்த பர்சனுக்கு ஒரு வேலை இருக்குது கிங்காக இருக்கிறதுக்கு முன்னாடி. என்ன வேலைன்னா அதே 23:5 பார்த்தோம். வாசிங்களேன் யாராவது 23:5, ஜெரமையா 23:5. Okay, God will tell, days are coming. Okay, behold the days are 23:5. Jeremiah 23:5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஓகே, வெரி கிளியர். ஸோ டேவிட் வழியில ஒரு பிரான்ச் வரும், அந்த பிரான்ச் ரைச்சியஸாக இருக்கும். அப்போ சுத்தமான இல்லை, ஒரு குட் ஹோலி கிங் வரப்போறாரு, கிங்காக வரப்போறாரு. ஹி வில் ரெயின் அண்ட் ப்ராஸ்பர், ஜட்ஜ் பண்ணுவார். இதெல்லாம் வெரி கிளியர். ஒரு செம கிங் ஒருத்தர் வரப்போறாருன்னு 23:5 இருக்கு. அடுத்த வசனம் பாருங்க, 23:6. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. ஆமா, இதான் அந்த யெகோவா சிட்கெனு. ஓகே, ஸோ நல்ல ஒரு ராஜா வர்றதுல நைஸ், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், நைஸ் பாயிண்ட், நோட் பண்ணலாம். மக்கள், அந்த கண்ட்ரி மக்கள் நமக்கு ஒரு நல்ல ராஜா வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணலாம், அதெல்லாம் ஓகே. அடுத்த வசனம் தான் தூக்கி போடுற வசனம். அது ஏன்னாக்கா நமக்கு நீதி கொடு, நம்மளை நீதியாக்குவார். ஹீல் பிகம் அவர் ரைச்சியஸ்னஸ். எந்த ராஜாவாவது நம்மளோட ரைச்சியஸ்னஸ் ஆக முடியுமா? அவரு ரைச்சியஸாக இருப்பார், ரைச்சியஸாக ஜட்ஜ் பண்ணுவார், ரைச்சியஸாக ரூல் பண்ணுவார். மேபி நெய்பர்ஸ் கிட்ட ரைச்சியஸ் டீல்ஸ் நடக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை, ஒரு குட் கிங் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்மளை ரைச்சியஸ் ஆக்குவாருன்றது வினோதம். தட் இஸ் அமேசிங், தட் இஸ் ஒன்லி பை காட். இல்லை, ஒரு ஹியூமனால் பண்ண முடியாது. தன்னுடைய கண்ட்ரியில் இருக்க எல்லாரையும் நல்லவங்களாக்க முடியுமா? முடியாது. ஒன்லி ஜீசஸ் கேன் டூ. ஸோ தட் இஸ் வாட் ஹேஸ் ஹேப்பனிங். அது ஜக்கரியா இருக்கிற இன்னொரு வசனத்தில் இருக்கு. ஜக்கரியா 3:9 பாருங்க. ஜக்கரியா 3:9 நம்ம படிச்ச வசனம் தான். ஐம் ஜஸ்ட் கோயிங் பேக் டு இட். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், எஸ், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சால்வேஷன் வந்து he will do it. அந்த சின் லேண்டில் இருக்கிற எல்லா சின்னையும் ஒரே நாளில் he'll remove it.
அப்படின்னு ஒரு ஒரு காரியம் ஒன்று செய்கிறதுக்கு இந்த ராஜாவுக்கு ஒரு வேலை இருக்குது. கரெக்டா? ஸோ அந்த வேலை தான் ஜீசஸ் டன். அதுதான் சால்வேஷன் அண்ட் தட் இஸ் த கிராஸ். அதுதான் அவர் சர்விங் மோடில் வரும்போது ஹீ இஸ் கம்ப்ளீட்டிங் தட் ஜாப். ஓகே, we are clear, right? Okay, இதே தீம் இந்த பாயிண்ட் மனசில் வைங்க. இட் வில் கீப் பில்டிங். இன்னும் ஜக்கரியா படிக்க படிக்க இட் இஸ் ஆடிங் ஆன் மோர் அண்ட் மோர் இதே பாயிண்ட். ஓகே, ரைட். ஸோ நம்ம 6:12 படித்தோம் இல்லையா? The Lord of hosts says, behold the man whose name is the branch. And அதுக்கு அடுத்த லைன் என்னன்னா, from his place he will branch out and he shall build the temple of the Lord. Right? So யாராவது 6:12 and 13 வாசிங்களா ப்ளீஸ். Zechariah 6, 12 Zechariah and 13. 6:12 and 13. ஓகே. அவனோடே சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அதெல்லாம் என்ன ஃபண்டாஸ்டிக் வேர்சஸ். ஓகே, ஸோ நம்ம படித்த நிறைய காரியங்கள் நம்ம அந்த ப்ரீஸ்ட் அண்ட் கிங்ன்ற பாயிண்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் இதிலேருந்து தெரியும். ஏன்னா ரிமெம்பர் ஜூடா லேவி ரெண்டும் ஒரே ஜாப் செய்யவே முடியாது. இப்போ ஜக்கரியா காலத்துலலாம் இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா இஸ்ரேல் ஜீசஸ்க்கு முன்னாடி உள்ள காலம், இம்பாசிபிள், நடக்காத ஒரு விஷயம். ஆனால் வரப்போகிற ஜீசஸ் மெல்கிசேதேக் மாதிரி ராஜாவாகவும் இருப்பார், ப்ரீஸ்டாகவும் இருப்பார் அப்படின்ற காரியத்தெல்லாம் நம்ம படிச்சுட்டே வந்துட்டுருக்கோம். இந்த 6:13 அழுத்தமாக சொல்லுது, he, the branchல Jesus will build the temple. He will bear the glory. He will sit and rule on his throne. So he will be a king. And he will be a priest on the throne. So clear. And there will be council of peace between them both. இது ரெண்டுக்கும் there is no ஒரு இடரல் வராது. ப்ரீஸ்டா ரோலும் கிங் ரோலும் வில் பி அட் பீஸ், சமாதானமாக நடக்கும். இதுக்கும் அதுக்கும் தெர் இஸ் நோ கிளாஷ் அப்படின்னு இந்த 6:13 அழுத்தம் திருத்தமாக இட் இஸ் எஸ்டாப்ளிஷிங் த ப்ரீஸ்ட்லி கிங் ரோல். ஓகே, அதுக்கு முந்தின லைன் இருக்குல்ல, ஹீ வில் பில்ட் த டெம்பிள். ஸோ ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த டெம்பிள் பார்ட். ஓகே, ஸோ இந்த 6:12 எண்ட் ஆனது என்னது? He shall build the temple of the Lord. 6:13 starting, yes, he shall build the temple of the Lord. ஒரு அந்த டபுள் எம்ஃபசிஸ் பைபிளில் வரும்போதே அதுக்கு அர்த்தம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதை பற்றி கூட படிக்கணுன்றது தான் அர்த்தம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 6:12 எண்டிங்கும் 6:13 பிகினிங்கும் சேம். ஓகே, ஸோ அந்த ஹீ வில் பில்ட் த டெம்பிள். ஸோ இந்த டெம்பிள்ன்ற காரியம் என்ன அவ்வளோ ஸ்பெஷல், ஏன் அது அவ்வளோ ஸ்பெஷல்ன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம ஜெக்கரியா நடந்துட்டு இருக்க காலகட்டம், ரியல் உண்மையான காலகட்டம். அந்த டைமில் என்ன நடந்துட்டுருக்கு? பாபிலோனில் டேனியல் டைமில் போனவங்க 70 வருஷம் முடிஞ்சு திரும்பி வந்து, கரெக்டா, ஜெருபாபெல் ஜாஷுவா, ஜெருபாபெல் யூதா கோத்திரத்தார், ஜாஷுவா ப்ரீஸ்ட், லேவி கோத்திரம் லீடர், இவங்க 2 பேரும் தான் கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருமா வந்து சேர்றாங்க. டெம்பிளை திரும்ப ரிப்பேர் பண்ணி கடவுளுக்கு ஹோலியாக கட்டிடணும்னு ஆசை. ஆல்டர் கட்டுறாங்க, கோயில் கட்ட முடியல அவங்களால. ஒரே எதிர்ப்புகளும் சண்டைகளுமா வருது. விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் போயிடுறாங்க. அப்போ ஹாகாய் வந்து திட்டி திரும்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜக்கரியா அந்த டைமில் வராரு. கரெக்ட் தானா? அப்போ டெம்பிள் கட்டுறதுக்கு ஊக்குவிக்கிற ஒரு புக்காக இருந்திருக்கலாம். ஹாகாயெல்லாம் அந்த மாதிரி தான். ரொம்ப என்னன்னா, உங்கள் காரியத்தை நோக்கமாக வைக்காதீங்க, கடவுளோட காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு பாயிண்டோட தான் ஹாகாய் எழுதியிருப்பார். இதில் இருக்கிற விஷன்ஸும் சில காரியங்கள் மனசை தளர்ந்து போயிருக்கிற அந்த இஸ்ரேல் மக்களுக்கு, நீங்கள் திடனாக இருங்க, நான் உங்களோட தான் இருக்கிறேன், ஜெருசலேம் எனக்கு இம்பார்ட்டண்ட்,
இந்த டெம்பிள் எனக்கு இம்பார்ட்டண்ட், திரும்ப கெட்டுங்க, இது எனக்கு முக்கியமான ஒரு காரியம், மெசையா இங்கே தான் வந்து ரூல் பண்ண போகிறாரு, ஸோ ஜெருசலேமை நான் கைவிட மாட்டேன், ஜெருசலேமே என் நான் பத்திரமா பாதுகாத்துக்குவேன், நீங்கள் உங்களுடைய டியூட்டிகளை உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் செய்யுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு. அந்த டைமில் இப்படி சொல்லிட்டு இருக்கிற டைமில் மெசையா வருவார், பிரான்ச் வருவார், அவரு தான் டெம்பிளை கெட்டுவாருன்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த கெட்டுற டெம்பிள் ஃபைனல் கிடையாது, இதுதான் அல்டிமேட், இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட், இதுதான் ஃபைனல் கோல் அப்படின்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் நாட் த ஃபைனல். நீங்கள் அதை கம்ப்ளீட்டே பண்ணினாலும் கடவுள் கண்ணில் இது ஃபைனல் கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு ரொம்ப கிளியர். ஓகே, ஏன்னாக்கா ஜீசஸ் தான் வந்து ஃபைனலாக கெட்ட போகிறாருன்னு சொல்லி ரொம்ப கிளியர். அப்போ இந்த டேபர்நாக்கிள்னா என்ன, டெம்பிள்னா என்ன, ஏன் இதை கெட்டணும், ஏன் ஜீசஸும் வந்து இதை கெட்டணும்? ஓகே, ஸோ அதை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா கெட்டிக்கிட்டே வராங்கல்ல. மோசஸ் காலத்தில் கெட்டினாங்க ஃபஸ்ட்டு. இந்த இந்த தமிழில் என்னது மறந்துட்டேன். ஓகே, அந்த டென்ட் மாதிரி கூடாரம் கூடாரம், அந்த அதில் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாலமன் ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் சாலமன் எழும்பி கெட்டுவார், இல்லை ஒரு கல்லால் கெட்டுவார். அதுவும் டேனியல் டைமில் அதெல்லாம் எரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் திரும்பி வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கெட்டுவாங்க பாருங்கள், அதுதான் இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்க காரியம். ஆனால் எசேக்கியேல் வந்து ரொம்ப அமேசிங்காக ஒரு டெம்பிள் இருக்க போகுது, ஃபண்டாஸ்டிக்காக இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு டிசைன் இருக்குது. ஓகே, கடவுள் தான் கொடுத்துருக்காரு அது எசேக்கியலுக்கு. ஸோ எசேக்கியேல் எழுதுறாரு அந்த புக்கை அந்த அவருடைய புக்கில். ஸோ அப்படி ஒரு டெம்பிளை எதிர்நோக்கியும் இருக்கிறாங்க. ஸோ இந்த டெம்பிள்ன்ற காரியம் இருந்துகிட்டே தான் இருக்குது, ரைட்? ஓகே, இப்போ ஏன் ஃபஸ்ட்டு டெம்பிள் இல்லாட்டி டேபர்நாக்கிள்னு ஒரு காரியம் ஒன்று ஏன் ஆரம்பிச்சதுன்னு வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எக்ஸோடஸ் 25:8 வாசிங்க. எக்ஸோடஸ் 25:8, யாத்ராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அதான் பாயிண்டே. ஸோ கடவுள் என்ன சொல்கிறாரு? நான் உங்களோடையே வந்து இருக்கிறேன், வாசம் பண்ணுறேன், உங்களோட வந்து குடியிருக்கிறேன், எனக்கு அது ஒரு இடம் உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லி தான் பேட்டர்ன் உண்டாக்குறாரு. ஸோ வந்து தங்கி இருக்கிறதுக்கு, கடவுள் வந்து மனுஷர் மத்தியில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு, டுவெல் பண்ணுறதுக்கு, இல்லை ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுக்கு, அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கிறதுக்கு, அதுக்காக தான் ஒரு டேபர்நாக்கிள்னே கடவுளுடைய பிளான். இதுவும் கடவுளுடைய பிளான் தான், மனுஷரோட பிளான் இல்லை. காட் கொடுக்குற ஒரு பிளான் தான் அது. ஹீ இஸ் டெல்லிங், நான் வந்து டுவெல் பண்ணுறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த டுவெல்லிங்கை தான் எடுத்து பெருசாக கட்டுறாரு சாலமன், அதுவும் கடவுள் கொடுத்த பிளான் படி. அண்ட் அது இடிஞ்சு போய் அதை ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கெட்டவே இல்லை. இப்போது உள்ள டைம் பார்த்திங்கன்னா டேனியல் காலத்தில் இடிஞ்சு போய் லேசாக ரிப்பேர் ஆகி கொஞ்சம் வருஷம் இருந்தது. ஏரோது ராஜா கொஞ்சம் பெருசாக கட்டினாரு, ஜீசஸ்லாம் அந்த டெம்பிள் போனார். ஆனால் அது கடவுள் கொடுத்த பிளான் கிடையாது. ஆனால் ஏரோது ராஜாவா சும்மா யாரோ நல்ல கட்டடம் கட்டின மாதிரி ஒரு அழகு கட்டடம் கட்டினாரு, ரொம்ப கிராண்டாக கட்டினாரு. அதுக்கு தான் ஜீசஸ் போனார். அது ஜீசஸ் சொன்னார், இதில் ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் நிற்காதுன்னாரு. அதே மாதிரி அவர் போய் கொஞ்சம் வருஷத்தில் அந்த டெம்பிள் ஃபுல்லாக காலி, கடைசி 2000 வருஷமாக டெம்பிளே கிடையாது. ஓகே, ஸோ நிலைமை அந்த மாதிரி வேறு சுச்சுவேஷன். கெட்ட ஆரம்பிக்க என்னது பிளான்? காட் இஸ் டெல்லிங், நான் உங்களோட வந்து இருக்கிறேன், அதுக்காக இதை கெட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சின்ன இருக்கிற பீப்புளுக்கு நடுவில் கடவுள் இருக்க முடியுமா? ஹோலி காட் இருக்க முடியாதே, அதில் தானே பெரிய ப்ராப்ளமே, இல்லையா? ஸோ ஒரு சின்ஃபுல் பீப்புளுக்கு நடுவில் இருக்கணும்னா தெர் ஷுட் ஏதோ நடக்கணும், ஏதாவது ஒரு ரிப்பேர் ஒர்க் நடந்தால் தான் போய் கடவுளை ஹோலி காட் கூட சின்ஃபுல் மேன் ஒன்றா இருக்க முடியும். ரொம்ப தட் இஸ் வெரி கிளியர், இல்லை? அப்போ அந்த அந்த இடத்துல டெம்பிளில்
நடக்கிற ஒரு காரியமும் மனுஷனுடைய பாவ நிலையை காட்டுற ஒரு காரியம் ஒன்றும் வரும். ஒரு அட்டோன்மெண்ட்டுக்குன்னு ஒரு காரியமும் நடக்கணும். அதில் தான் ஆடு பலி கொடுக்கறது, பேர்ன்ட் ஆல்டரில் ஃபுல்லாக பலி கொடுக்கறது, ஆர் ஃபீஸ்டில் அன்னைக்கு ரத்தம் தெளித்து பியூர் ஆக்குறது. அந்த அட்டோன்மெண்ட்னு சின்னுடைய பரிகாரத்தை செய்கிற ஒரு இடமாவும் இந்த டெம்பிளில் தான் நடந்தது. கரெக்ட் தானா? ஆமாம். ஸோ ஜீசஸ் காட் கூட இருக்கணும்னா நம்ம சின்னுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்றத ஒரு பாடமாக காட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் இந்த டெம்பிள். கரெக்ட்? ஸோ டெம்பிள் ஷார்ட்டாக சொல்லணும்னா டெம்பிள் இஸ் ஒரு இடம், ஹோலி காடும் மனுஷரும் ஒன்றா இருக்கிற ஒரு 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 நிலைமை இல்லை, ஒரு டைம், ஒரு இடம். அதை நினைவுபடுத்துது மனுஷனும் காடும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற காரியத்தை நினைவுபடுத்துது. இன்னொரு காரியத்தையும் நினைவுபடுத்துது, நம்ம நேர ஹோலி காடு கிட்ட போக முடியாது, காட் இஸ் ஹோலி. அப்போ நமக்கு சின்ன இருக்கு, சின்ன ஒழிச்சாதான் நம்ம அந்த ஹோலி இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற காரியத்தையும் காட்டிக்கிட்டே இஸ்ரேல் மக்களுக்கு அது ஒரு பாடமாக வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு காரியம்தான் இந்த டெம்பிள். ஓகே ஓகே. ஆனால் ஜீசஸ் வரும்போது, ஜீசஸ் பேபியாக பிறப்பார் இல்லையா, ஜீசஸ் வரும்போது அவரும் டுவெல்ட்ன்னு தான் இருக்கும். இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப அழகாக இதை ட்ராக் பண்ணலாம், இந்த இந்த ஸ்டோரி லைனை ஃபுல்லாக. ஜீசஸ் வந்து டுவெல் பண்ணாருன்னு இருக்கும், அதாவது மனுஷர் மத்தியில் வந்து தங்கி இருந்தார். ஜான் 1:14 தமிழில் வாசிங்க. ஜான் 1:14. ஜான் 1:14 தமிழ். John 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவர் வாசம் பண்ணினார், மனுஷர் மத்தியில வாசம் பண்ணினார். யூ see that, right? So Jesus வரும்போது he dwelt. இந்த சேம் வேர்ட்ஸ், டேபர்னாக்கிள் கெட்டின வேர்ட்ஸ், அதே வேர்ட்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜீசஸ்க்கும். ஓகே, அந்த இன்ஃபேக்ட் க்ரீக் வேர்டு அந்த ஹீ டுவெல்ட்ன்ற வார்த்தை நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் இல்லையா, அதோடைய க்ரீக் வார்த்தை தான் ஸ்கெனு. ஸ்கெனுனாலே டேபர்னாக்கிள் தான். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லை? ஸோ இட் கோஸ் பேக் டு டேபர்னாக்கிள். மோசே கிட்ட கடவுள் முதல்ல நான் உங்களோட வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அதே வார்த்தை தான் ஜான் 1:14 இருக்குது. ஓகே, ஸோ ஜீசஸும் டுவெல் பண்ண வராரு. நவ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டுவெல் பண்ணணும்னா அட்டோன்மெண்ட் தேவைன்ற பாடமும் இந்த டேபர்னாக்கிளோ டெம்பிளோ கை காட்டிக்கிட்டே இருக்குது, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அதை என்ட்ரு பண்ணாலே முதல்ல என்ன இருக்குது, பெரிய ஆல்டர் தான் இருக்கும். டு ஷோ சாக்ரிஃபைசஸ் நீடட். சின்னோட சாக்ரிஃபைஸ் இல்லைன்னா நீ நோ, அது வேற வேற அடுத்த பொசிஷனுக்கே போக முடியாது. வேற தெர் இஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி. எந்த சாலமன் டெம்பிள்னாலும் சரி, டேபர்னாக்கிள்னாலும் சரி, என்ட்ரு பண்ண உடனே 5 அடி உயரத்துக்கு பெருசாக இல்லை, மேனோட ஹைட் அளவுக்கு பெரிய ஆல்டர் தான் இருக்கும், நாட் குட்டி, பெருசு. சாலமன் கட்டின ஆல்டரில் 5 அடிலாம் இல்லை, படி ஏறி போகணும் மேலே, அந்த பெரிய ஆல்டர் அவ்வளோ பெருசு. ஸோ அதுதான் மெயின் ஐட்டமாக பெருசாக கெட்டுவாங்க. ஏன்னா அதுதான் ஞாபகப்படுத்தும் மனுஷருக்கு, நாம் ஐ ஹாவ் சின் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். ஏன் இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்னா, அந்த சின்னுன்ற பாயிண்ட்டு என் டைம்ஸ் நோக்கி போக போக, லைக் மாடர்ன் ஏஜ் எடுத்துக்கோங்களேன், நான் என் டைம்ஸ் வேணால் கூட விட்டுலாம். மாடர்ன் ஏஜில் இருக்கிற இப்போ உள்ள ஜெனரேஷன் பீப்புள் தாங்க தப்பு பண்ணோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப 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 ரேர். பண்ண மாட்டாங்க.
நான் ஒரு எக்ஸாம்பிள் 1-2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ மர்டர்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா அந்த லாயர் என்னெல்லாம் சொல்லுவாங்க, பாவம் அவனுக்கு அவனுடைய வளர்ப்பு சரியில்லை, அவனோட சுச்சுவேஷன் சரியில்லை, அவன் கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் செய்யாதனால ஹீ டிட் திஸ் அப்படிலாம் சொல்லி அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் ப்ரோவாகவும் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், அவர் சின்னர்னு சொல்றதுக்கு வாய் கூசுது, சொல்ல இஷ்டம் இல்லை மக்களுக்கு. இது ஒரு பெரிய பாயிண்டாக சொல்கிறேன். சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க, ஆர் ஏன் நீங்கள் இப்படி ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு துடுக்கா ஏன் பேசுனாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரீசன் இருக்கும். ஏன்னாக்கா அவங்க வீட்டில் அந்த மாதிரியா நடக்குதா, அதனால தான். பட் தென் வி ஆர் ஒன்லி கிவிங் எக்ஸ்கியூசஸ் இல்லை. ஒரு நம்மளாவும் இருக்கலாம் இல்லை, நான் வேற யாருக்கோ நடந்த ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். பட் நம்ம செய்கிற ஒரு தப்புக்கு நம்மளுடைய வளர்ப்பையோ நம்மளுடைய சுச்சுவேஷனையோ நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்க யாரோ செய்தனால நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னும் இப்படிலாம் எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுக்கு வாய் வருதுன்னா என்ன அர்த்தம்னா, ஐஎம் எ சின்னர் சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை நமக்கு. யா, அதனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இது நம்ம ரொம்ப தெரிஞ்ச வார்த்தைகள். சின்னர், சால்வேஷன், கிறிஸ்டியன் லைஃப்பில் அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தைனால மேபி வி டோன்ட் கெட் த ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். But you can't blame people. Your heart is doing the sin. You are committing the sin, right? Or I am committing the sin. அப்போ அதை அக்செப்ட் பண்ணாதான் வருந்துவோம், ரிப்பெண்ட் பண்ணுவோம், கடவுள்கிட்ட போவோம். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் வரும். அந்த முதல்ல நான் சின்னரே இல்லையே, நான் தப்பே பண்ணலையே, நான் எனக்கு இப்படிலாம் நடந்தனால தானே இப்படி நடந்துச்சு, அப்படி எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே போனோன்னா நீங்கள் வர சினிமாக்கள் பாருங்கள், சினிமா ஸ்டோரிஸில் பார்த்தீங்கனாலும் இதே இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் ரொம்ப நடக்குது. அதனால் ஐ திங்க் வி நீட், இது பேசிக்ஸ், இது காடோட இன்டென்ஷன் ஆஃப் டூயிங் திங்ஸில் உள்ள பேசிக் ஆரம்ப இது இல்லை, ஃபவுண்டேஷன் மாதிரி. நீ சின்னர், நான் ஹோலி, நம்ம ரெண்டும் ஒன்றா இருக்கணும்னா சின்னுக்கு ஏதாவது ஒன்று நீ செய்தாதான் நம்ம ரெண்டும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற பாடத்தை சொல்லி கொடுக்கறது தான் இந்த டெம்பிள். ஓகே, கடவுள் நிர்ணயிச்ச ஒரு மெத்தட், அவர் டிசைட் பண்ண ஒரு அடையாளக்குறி. ஏன் இதை திரும்ப திரும்ப அவர் சொல்ல வேண்டியிருக்கு, ஏன் இந்த டெம்பிள் சொல்ல வேண்டியிருக்கு? எப்படி இருந்தாங்க ஆதாம் ஏவாள் டைமில்? கடவுளோட ஒன்றா டுவெல் பண்ணியிருந்தாங்க, ஒன்றா தங்கி இருந்தாங்க, எல்லாரும் சேம் ஒன்றா இருந்தாங்க இல்லை? அதுதானே விட்டு போயிடுச்சு, சின்னனால தானே விட்டு போச்சு. அதனால திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு கடவுள், இப்படி நம்ம ஒன்றா இருந்தோம், தப்பா சின் வந்துருச்சு, நவ் யூ கம் பேக் அகெயின் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டே வராரு. ஓகே, ஸோ அப்பமும் அவர் கொடுத்த அடையாளம் என்ன? தோல்னால கொடுத்த ஒரு ஆடை இல்லை, ஒரு சாக்ரிஃபைஸ்னால கிடைச்ச ஒரு ஆடை. அதை வச்சு தான் அவர் கண்டினியூ பண்ணுறாரு கான்வர்சேஷன். அவங்க ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியில் வர முடிஞ்சதே அந்த தோலோட ஆடைனால தான், ரைட்? ஸோ அந்த ஒரு இன்னசென்ட் பிளட் சாக்ரிஃபைஸ் தேவைப்பட்டு அதை அவர் அடையாளமாக வச்சு அதுதான் சின்னுக்கு பரிகாரம்னு நிர்ணயிச்சு வருது இல்லை, ஜெனசிஸ் 3:21. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோசையோட டேபர்னாக்கிள் கெட்டுற வரைக்கும் அதே ஆல்டரும் ஆடை அடிக்கிறதும் தான் சின்னுக்கு. ஒர்ஷிப்னாலே அதுதான், கடவுளை ஒர்ஷிப் பண்ணணும்னாலே ஆல்டர் கட்டுவாங்க, சின்னுக்கு ஒரு பரிகாரம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் தே ஒர்ஷிப், ரைட்? தட் வாஸ் த ஒன்லி ஃபார்ம் ஆஃப் ஒர்ஷிப். நோவாவாக இருக்கட்டும், ஆப்ரஹாமா இருக்கட்டும், ஐசக்கா இருக்கட்டும், தட்ஸ் அப்படி தான் பண்ணாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேல்னு ஒரு நாடான பிறகு அவரும் ஒரு ஒழுங்கு உண்டாக்குறாரு. ஓகே, நான் இப்போ எல்லாருக்கும் மத்தியிலையும் நான் இருக்கிறேன், இப்போ இதெல்லாம் பண்ணுங்க, நீங்கள் சின்னுக்கு இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி தான் ஆல்டர் கட்டுறாரு. டெம்பிள் ஃபுல்லாக ஆல்டர் கட்டி வராங்க. எத்தனை நாள் வரைக்கும் இது தேவை? உண்மையான சின்னோட பரிகாரம் நடக்கிற வரைக்கும். அதுதான் ஜான் 1:14 ஜீசஸ் பிறக்கிறாரு இல்லை, அவருடைய கிராஸும் ரிசரக்ஷனும் நடக்குது, சின்னோட பரிகாரம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது நடத்தினதும் கடவுள் தான். கடவுள் இது ஒரு மாடல் தான். இந்த டெம்பிள் நடக்கிறதே ஒரு மாடல் தான், ரைட்? ஓகே,
ஓகே. ஸோ இது ஜீசஸோட கிராஸுக்கு அப்புறம் என்ன நடக்குது அமேசிங்கா? 1 கொரிந்தியர் 3:16 பாருங்க. 1 Corinthians 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஸோ 1 Corinthians 3:16ல என்ன இருக்கு? We are the temple now. பாருங்க மாறிடுச்சு. Why? God is dwelling with us. Holy Spirit is dwelling with us. இல்ல Holy Spirit நமக்குள்ள இருக்கிறதுனால, அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறதுனால நம்ம டெம்பிள் ஆயிடுறோம். இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாம் இப்போ எவ்ரி சேவ்டு பிலீவர் இஸ் அ டெம்பிள் ஆஃப் காட். அமேசிங் ரைட்? பிளான் மாறிடுச்சு இல்ல? இனிமேல் அடையாளம்னு ஒன்று தேவையா? தேவையில்லை. அதான் டெம்பிள் இடிஞ்சு போச்சு. நம்மெல்லாம் இருக்கிறோமே, சர்ச்சுக்கு அந்த டியூட்டி கொடுத்தாச்சு. இப்போ டெம்பிளுக்கு வேலை இருக்கா? இல்லை. ஒவ்வொரு இதே டெம்பிள் பண்ண காரியத்தை இப்போ ஜீசஸ் அந்த சின் அட்டோன்மெண்ட் பண்ணிட்டாரு. அடையாளமாக இருக்க வேண்டியது நம்ம தான் கடவுளை காட்டணும். நம்ம தான் சொல்லணும் சின்னோட அட்டோன்மெண்ட் பண்ணியாச்சு ஜீசஸ் பண்ணியாச்சு, நீங்கள் வாங்க கடவுள்கிட்ட வாங்க, உங்களால் வர முடியும் அப்படின்னு சொல்லி வர வைக்கிறது. நீங்கள் சின்னர் தான் இல்லையா, ஆனால் சின் அட்டோன்மெண்ட் பண்ணியாச்சு, கம் அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஸோ தட் இஸ் அவர் ஜாப். அதுக்கப்புறம் ஒரு 1000 year ரூலில் ஜீசஸ் திரும்ப வந்து உலகத்தில் எல்லாரோடையும் தங்கியிருப்பார். அண்ட் தென் ஃபார் எவர் எல்லா பிலீவர்ஸும் காடோட டுவெல் பண்ணுவோம். கரெக்ட் தானா? எது விடுபட்டுச்சோ, எங்கே தவற விட்டோமோ இல்லையா, ஈடனில் விட்ட அந்தது ரிப்பேர் ஆயிடுச்சு. எவ்ரிபடி ஓகே? டெம்பிளுக்கு ரீசன் ஓகே. ஸோ டெம்பிளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ காட் அண்ட் மேன் ஒன்னா இருக்கிறது ஆடமோட ஆடம் ஈவ் சின்ல விட்டுட்டோம் இல்லை? அப்போ அந்த திரும்ப ரெஸ்டோர் ஆகிறதுக்கு சின்ன ரிப்பேர் பண்ணணும், சின்ன கிளென்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு சால்வேஷன் ஒன்று நடந்தால் தான் கடவுளோட டுவெல் பண்ண முடியும் அப்படின்ற பாடத்தை காட்டுறது தான் இந்த டெம்பிள். அதை ஜீசஸ் கேம் அண்ட் கம்ப்ளீட்டட் இட், ரைட்? ஜீசஸ் கேம் அண்ட் ஃபினிஷ்ட் இட். ஸோ டெம்பிள் டேபர்னக்கிள் எல்லாம் ஒரு ஷேடோ, ஒரு ரிமைண்டர், ஒரு தேவையை சுட்டி காட்டுறது. நீங்கள் வந்து நீங்களும் காடும் ஒன்றா இருந்திருக்கணும், ஆனால் நீங்கள் இப்போ ஒன்றா இல்லைன்னு காட்டுற ஒரு காரியம் வந்து அந்த டெம்பிள், ரைட்? சின்னோட அட்டோன்மெண்ட்டையும் காட்டுற 2 பாடம். ஆமாம். ஸோ ஜீசஸ் கேம், சால்வேஷன் பண்ணியாச்சு, அந்த ஒர்க்கை அவர் முடிச்சிட்டாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் கிரேஸ் டைம் கடவுள் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் த லேம்ப் வில் ரூல். ஆல் ரைட், ஓகே. ஸோ டெம்பிள் கிளியர். டெம்பிள் வை டெம்பிள்னு? ஸோ காட்ஸ் டுவெல்லிங் பிளேசஸ் அமங். ஆமாம், இதில் தான் புக்கு முடியும், பைபிள் முடிகிற வசனங்கள். ரெவலேஷன் 21:3 வாசிச்சுக்கோங்க. ரெவலேஷன் 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். பியூட்டிஃபுல் வேர்ஸ்ல. ஆமாம். ஸோ இதுதான் அல்டிமேட், இதுதான் ஃபைனல். ஈடனில் தொலைச்ச காரியத்தை திரும்ப ரெஸ்டோர் ஆகி முடியுது, ரிப்பேர் ஆகி சரியாகி முடியுது அந்த ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ ஜக்கரியாவுக்கு திரும்ப வரேன். டெம்பிள் பற்றி இருக்கு. ஹீ வில் பில்ட் த டெம்பிள்ன்றது ஜக்கரியா மூலம் கடவுள் சொல்லியிருந்தாரு அல்ல? அதே மாதிரி ஜீசஸ் வில் பி ப்ரீஸ்ட் அண்ட் கிங்ன்ற வசனங்களையும் பார்த்தோம்ல. அந்த வரிசையில் 1000 year ரூலும் ஜக்கரியாவில் இருக்கு. அதை ஒரே ஒரு தடவை வாசிச்சிடலாம். ஜக்கரியா 2:10 பாருங்க. தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய ஜக்கரியா 2:10. ஆகாய்க்கு போயிட்டேன். ஆமா, போன வேகத்துல. 2:10 சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு,
இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஃபர்ஸ்ட் கம்மிங்லயும் இருந்தாருல்ல, ஜியான்ல தான் இருந்தாருல்ல, ஜெருசலம் தான் இருந்தாரு. ஆனா ஷுவரா வந்து இன்னொரு டைம் வாசம் பண்றது டைம் இந்த 1000 year ரூல் டைம்ல ஹீ வில் டுவெல் இன் ஜெருசலம், ஜெருசலம்ல வாழ்வார் அவர் நிச்சயமா. இன்னொரு வசனம் ஜக்கரியா 8:3, ஜக்கரியா 8:3. நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அமேசிங் வர்ஸ். ஸோ இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. 8:3ல ஐ வில் ரிட்டர்ன், கவனிச்சு பாத்தீங்களா Yes. தமிழ்ல? திரும்பி ஆமா, நான் திரும்பி வர சீயோனிடத்தில் திரும்பி வருவார் அவரு. சூப்பர். நோ ஃபர்ஸ்ட் கம்மிங்ல ஒரு வசனம் வச்சுக்கிட்டா கூட இன்னொரு 1000 year ரூலுக்கு நான் திரும்பி வருவேன். ஃபண்டாஸ்டிக், ரைட்? ஓகே. ஸோ ஹீ வில் கம் ஃபார் த 1000 year ரூல் அண்ட் டுவெல் இன், அந்த பாயிண்ட்டையும் இந்த டைம்ல ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங். அவர் தங்கி இருப்பார். ஹீ வில் டுவெல், ஓகே, இன் ஜெருசலம்ன்ற வசனமும் ஜக்கரியா நிறைய வசனங்கள் இருக்கு. ப்ராஃபசிஸ் எடுத்து நம்ம இனிமேல் வாசிச்சிங்கன்னா இதெல்லாம் அப்படியே கோர்வையா அழகா செட் ஆகும். ஸோ இந்த வசனங்கள் இதுல நமக்கு அழகா செட் ஆகுது. டு வி ஹேவ் டைம்? ஓகே. இந்த ஜக்கரியா 6:13ல முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். ஜக்கரியா 6:13ல ஹீ வில் பேர் த க்ளோரின்னு ஒன்று இருக்குது. தமிழில் வாசிச்சிருங்களேன் தயவுசெய்து. ஜக்கரியா 6:13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சரி. ஸோ ஹீ வில் பேர் த க்ளோரி, அவருடைய அவர் மகிமையை பொருந்தினவராய் இருப்பார். ஓகே. ஸோ ஹீ வில் கேரி த க்ளோரி மாதிரி. ஓகே. ஸோ அப்போ அந்த க்ளோரின்ற வேர்டும் ஐ தாட் ஐ வில் டாக் அபவுட் இட் வெரி குயிக்லி. ஓகே. அது பெரிய அகெயின் அனதர் டீப் சப்ஜெக்ட், பட் ஐ வில் டச் ஆன் இட். ஓகே. ஸோ க்ளோரின்ற வார்த்தையே நமக்கு ரொம்ப விளங்காது. நம்ம ஆல் தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் சம்திங் ஏதோ ஷைனியா, பிரைட்டா, வெளிச்சமா, இல்லை கண்ணு கூசுற போல. இதுதான் நம்ம ஹியூமன் மனசுக்கு, மனுஷர் கண்ணுக்கு விளங்குன இது. அவ்வளோதான். காடோட க்ளோரின்னா நமக்கு அவ்வளோதான் தெரியும். ஏன் மனுஷர் கண்ணுக்கெல்லாம் வெளிப்படுத்தின போது அதுதான் தெரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ தே குட் சி ஒன்லி, அதுதான் தே சா, ஹியூமன்ஸ் அதுதான் பார்த்தாங்க. அதனால நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கும் க்ளோரினா அப்படிலாம் நினச்சிப்போம் நம்ம. இருக்கட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபயர் அண்ட் கிளவுட் பில்லர் இருந்ததே, இஸ்ரேல் வெளியில் எகிப்துலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது 2 பில்லர் மாதிரி அக்கினியும் மேகஸ்தம்பம் அந்த 2ம் இருந்ததுல. ஸோ அது காடோட க்ளோரி தான். காட் வந்து கூடயே போகிறாங்க அப்படின்றத காட்டின ஒரு விஷயம் வந்து அந்த 2 ஃபயர் அண்ட் கிளவுட். ஸோ இந்த காம்பினேஷன் அந்த அந்த ரொம்ப பிரைட், அதனால மறைஞ்சு கொஞ்சம் க்ளவுடியாக மேகமாக இருக்கிறது, இந்த காம்பினேஷன் தான் நமக்கு க்ளோரினா தெரியும். ஏன்னா அப்படியா தான் இருக்கும். டேபர்நாக்கிள் கெட்டி முடிச்ச உடனே God's glory filled the tabernacle இருக்கும். அது வாசிங்களேன். எக்ஸோடஸ் 40:34-35. எக்ஸோடஸ் 40:34-35. ஓகே. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஆமா. இப்போ காடோட க்ளோரி எப்படி இருந்தது? ஒரு ஏதோ லைக் அ கிளவுட், சம்திங் என்ட்ரிங், அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி நமக்கு விளங்க பண்ணியிருக்காங்க. அதே வரிசையில் சாலமன் டெம்பிளும் டெடிகேஷன் டைமில் இதே மாதிரி தான் க்ளோரி ஃபில்டு த டெம்பிள் இருக்கும். எசேக்கியல் டெம்பிள்லையும் க்ளோரி ஃபில்டு, க்ளோரி லெஃப்ட்டும் இருக்கும்.
ஸோ அது வேற ஒரு பாயிண்ட்டு. ஆனால் இதே மாதிரி இந்த க்ளோரின்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ காடோட க்ளோரி இந்த பார்த்தீங்கன்னா சாலமன் டெம்பிளில், இந்த டெம்பிளில், எசேக்கியலோட டெம்பிளில், ஆகாயில் எல்லாம் இருக்கும். பட் லெட் அஸ் லுக் அட் வாட் வி நோ. 2 கொரிந்தியர் 3:18 பாருங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஸோ காடோட க்ளோரியை நம்ம பார்த்தது கிடையாது. ஆனா மரித்து உயிர்த்தெழும் போது நம்ம மகிமையில இருப்போம். ஓகே, வி வில் பி க்ளோரிஃபைடுன்னு பால் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கரெக்ட் தானா? வாசிக்கணுமா திரும்ப? வாசிக்கிட்டா? 3 எது 18. வாசிக்கணுமா? 3:18. ஓகே. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். Why don't you read verse முன்னால பின்னால வாசிச்சிருங்களேன், in case. Okay, 18 the last, I'll read the 17. Okay. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அவ்வளவுதான் இருக்கா? ம். 1 second. I'm just looking at எங்க அந்த about the glory of the new covenant. எங்க resurrection timeல இப்படி நம்ம இருப்போன்றது எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ verse 7ல இருந்தே அதுதான் இருக்கு, ரைட்? verse 7ல பார்த்தீங்கன்னா மோசே கடவுள்கிட்ட பேசிட்டு வரும்போது ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஷைனிங். அவரோட ஃபேஸ் அவ்வளோ ஷைனிங், மக்களால் பார்க்க முடியாமல் ஒரு துணி போட்டு மூட வேண்டி வந்துச்சு இல்லை? ஸோ இந்த க்ளோரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பைபிளில் ஒன்று இந்த ஷைனிங்காக லைட்டு பிரைட்டுன்னு எழுதியிருக்கும், இல்லைன்னா அதை தாங்க முடியாதனால ஒரு மேகம் வந்து மறைச்சிருக்கிறது மாதிரி. மவுண்ட் சீனாயில் காட் வந்து பேச போகிறாருன்னா ஒரே இடியும் ட்ரம்பட் சவுண்டும் இருக்கும், பட் மேகம் இறங்கி ஸோ மனுஷருக்கு அது விசிபிள் ஆகாமல் மறைச்சு வச்சிருக்காது மாதிரி அப்படி காட்டியிருக்கோம். இல்லாட்டி ஆர்க் இருக்குல்ல, ஆர்க் அந்த பேழை, ஸோ டேபர்நாக்கிள்குள்ள பேழை இருக்கும்ல, அந்த பேழையில் ரத்தம் தெளித்து தான் சின் அட்டோன்மெண்ட் பண்ணணும் வருஷத்தில் ஒரு நாள். அது பண்ணும்போது ரொம்ப பயப்படுவாங்க உள்ளே போகிறதுக்கு, ஏன்னா அது காட் தங்கியிருக்கிற இடம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பயந்து போவாங்க. அப்போ போகும்போது என்ன பண்ணுவாங்களாம், கை நிறையா அந்த இன்சென்ஸ் இருக்குல்ல, சாம்பிராணி மாதிரி, அந்த இன்சென்ஸ் கை நிறையா வச்சுருப்பாங்களாம். கர்ட்டனை நகட்டின உடனே அதை போட்டுருவாங்களாம். அப்போ என்ன ஆகும், அந்த புகை வந்துடும், ரைட்? அந்த புகை கொஞ்சம் ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு அது வந்து இதாக்கிரும். அந்த மாதிரி கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அந்த மேகமும் அந்த பிரைட் லைட், அந்த 2 காம்பினேஷன் க்ளோரியை குறிக்கிற மாதிரி வந்துட்டே இருக்கும். இங்கே பால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி வி வில் பிகம் க்ளோரியஸ், இல்லை நம்ம எப்படி மாறுவோம் அப்படின்றத பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு தான் இந்த வசனம் அவர் சொல்லுவார். ஓகே, ரைட். ஃபியூச்சரில் என்ன நடக்கும் ஆக்சுவலாக? ரெவலேஷன் 21:3. ரெவலேஷன் 21:3 படிச்சோம் நம்ம. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அந்த டைம்ல 23-24 நம்மளோட பாயிண்ட்டுக்கு வருவோம், க்ளோரிக்கு வருவோம். 23-24, ரெவலேஷன் 21:23-24. 23-24. ஓகே. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை,
தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ம், ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ம். ஓகே, ஸோ யூ கேன் see again அவ்வளோ பிரைட் சன்னு மூணெல்லாம் தேவையில்லை, ஜீசஸ் தான் லைட்டே. அந்த அந்த பாயிண்ட்டும் வந்துடும். ஸோ யூ கெட் அன் ஐடியா ஆஃப் த க்ளோரி. ஓகே, ஸோ அதான் சொன்னேன், இது ரொம்ப டீப் சப்ஜெக்ட். நான் ரொம்ப மேலே அப்படியே ஜஸ்ட் ஸ்கிம் பண்ணிட்டு போகிறேன். ஸோ ரிமெம்பர் திஸ் வேர்ஸ், அந்த ஜக்கரியா 6:13ல he will build the temple and he will அவரே bear the glory. வாசிங்க. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். ம்ஹும். அவர் மகிமை பொருந்தினவராய் ம். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ம். ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் தான் இங்கே ஃபோக்கஸ். He will build the temple and he will carry his own glory. You get that? So Jesus will build the temple. Templeனா என்ன? Dwelling place. நிச்சயமா பண்ணாரு. அவருடைய சின் பரிகாரத்தினால தான், அவருடைய அட்டோன்மெண்ட்னால தான் ஒவ்வொரு பிலீவருக்கும் நமக்கு இப்போ ஹோலி ஸ்பிரிட் இஸ் டுவெல்லிங். பிற்காலத்தில் ஹீ இஸ் கைடிங் அஸ் டு அவரோட தங்கி இருக்கிறதுக்கு, பிரசனத்தில் இருக்கிறதுக்கு, பர்மனண்ட்டாக இருக்கிறதுக்கு வழி பண்ணிட்டாரு. ரைட், டெம்பிள் கட்டிட்டாரு. அதில் உள்ள க்ளோரியும் அவர் தான், விச் யூ ஜஸ்ட் ரெட் இன் 21-23ல வாசிச்சிங்கல்ல. ஜீசஸ் வில் பி த லைட் அண்ட் த க்ளோரி அந்த இடத்துல இருக்கனால வேற வெளிச்சமே தேவையில்லாமல் அப்படி அங்கே ஒரு ஒரு அமேசிங் இடத்துக்கு போகிறோம். ஓகே, ஸோ ஜக்கரியா மூலம் கடவுளின் ஜீசஸ் பற்றி அதையும் சொல்லியிருக்காரு. இப்போ க்ளோரின்ற வார்த்தையே ஷெக்கினா. ஷெக்கினா இப்போ பேர்லாம் வைக்கிறாங்கல்ல, ஷெக்கினாக்கு மீனிங்கே டுவெல்லிங் தான். ஓகே, ஸோ ஷெக்கினா க்ளோரி சொல்லுவாங்கல்ல, அதாவது ஷைனி க்ளோரி மாதிரி அப்படி சொல்கிறாங்க. பட் ஷெக்கினாக்கு மீனிங்கே டுவெல்லிங் தான். ஸோ டுவெல்லிங்கும் க்ளோரியும் ஒன்று, ரெண்டும் போத் ஆர் சேம். க்ளோரியும் டுவெல்லிங்கும் சேம். ஓகே, ஷெக்கினா மீன்ஸ் டுவெல்லிங். ஓகே, எங்கேருந்து இந்த ரூட் வருதுன்னாக்கா, ரிமெம்பர் ஃபஸ்ட்டு டைம் காட் இஸ் கம்மிங் ஒரு ஃபிசிக்கலாக கடவுளுடைய ப்ரெசன்ஸ் பார்த்தது மோசே தான் இல்லையா? அது வரைக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடி வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆடம் கிட்ட கூட நடந்தார். பட் அதுக்கப்புறம்லாம் தே ஹர்ட், காட் கால்டு, காட் ஸ்போக், அப்படிதான் இருக்கும். ஏதோ குரல் கேட்டிருக்கும் போல இருக்கு, பட் கண்ணு பார்த்த மாதிரி எதுலையுமே எழுதலை. மோசே தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த பேர்னிங் புஷ்ஷை பார்த்து கடவுள் தன்னோட பேரை சொன்னது. இது எல்லாமே இங்கே தான். இது ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட் இல்லையா, இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட். எக்ஸோடஸ் 3ல இருக்கு. ஓகே, அதில் ஒரு வேர்டு இருக்கும் இல்லையா, அந்த வேர்டு அந்த ஷெக்கினாவோட ரூட் வேர்டு ஷக்கான் வந்து டுவெல். அது இட் ஆக்சுவலி மீன்ஸ் த புஷ். இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஓகே, ஸோ அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஓகே, ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டாப் ஹியர். யா, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளோரியும் டுவெல்லிங்கும். ஸோ காட்ஸ் க்ளோரி இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நம்ம எல்லாரும் ஒன்றா டுவெல் பண்ணுறது எல்லாம் சேம் மீனிங், சேம் வேர்டு. ஓகே ஓகே, அடுத்த வசனம் ஜக்கரியா 6:14. ஒரு க்ரௌன் பண்ணாங்க இல்லையா 6:12 6:11ல, ஒரு அமேசிங் க்ரௌன். நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சது அதை வச்சு தானே ஆரம்பிச்சோம். வெள்ளியையும் பொன்னையும் சேர்ந்து கிரீடங்களை செய்வித்து அந்த க்ரௌன் பத்தி திரும்ப வருது 6:14. இந்த கிரீடங்களோ வென்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் எதயாவுக்கும் செப்பனியாவின் குமாரனாகிய ஏனுக்கும் நினைப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படுவதாக. ஸோ இந்த ஒரு வசனம் ஒன்று மட்டும் இருக்கும். பட் ஆக்சுவலாக டெம்பிள் கட்டும் போது அப்படி ஒரு க்ரௌன் வச்சாங்களான்னு கொஞ்சம் யாருக்கும் ஷுவர் இல்லை. ஏன்னா டெம்பிள்லாம் இடிஞ்சிருச்சுல. ஆனால் மற்ற ஹீப்ரூ புக்ஸ்லலாம் எழுதியிருக்குதான் இந்த மாதிரி. நான் இப்போ அந்த படத்தில் போட்டிருக்க மாதிரி they made many crowns like that. and டெம்பிளில் என்ட்ரு பண்ணும் அந்த அந்த ஒரு ஹால்வேல ஒரு பர்டிகுலர் இடத்துல வரிசையாக தொங்க போட்டிருந்துச்சான். ஒரு ஜன்னல் உயரத்துக்கு மேலே அதை இறக்கி அதில் விளக்கு பொருத்தி அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்களாம்.
ஓகே, பட் நமக்கு அது தெரியாது. ஸோ இது ஏஐ கிரியேட் பண்ண ஒரு பிக்சர். ஓகே, ஸோ ரியல் ஃபோட்டோ கிடையாது. It looks nice. Looks nice, no? I know. AI is very useful nowadays. ஸோ நம்ம சொல்ல சொல்ல மாத்துது இல்லை, ஸோ இட் இஸ் ஃபைன் டியூன் பண்ண முடியுது. ஸோ யா, ஸோ ஐ இமேஜின்ட் லைக் திஸ் ஃப்ரம் வாட் ஐ ரெட். அந்த மற்ற ஹீப்ரூ புக்ஸ்ன்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி இதில் அதை பேஸ் பண்ணி இந்த ட்ராயிங் பண்ணேன். இட் வாஸ் நாட் அவைலபிள். ஓகே, ஸோ ஜக்கரியா 6:15 படிச்சிருவோமா? ம். ம். தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்றார். அமேசிங்கா ஒரு 3 பாயிண்ட்ஸ். ஓகேயா? ஒன்று, இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தார் கடவுள்? பிரான்ச் தான் கெட்ட போறாரு டெம்பிள, பிரான்ச் தான் கெட்ட போறாரு டெம்பிள்னு இவ்வளவு நேரம் நம்ம பேசணும். ஆனா 6:15 என்ன எழுதியிருக்கு? தள்ளி தள்ளி இருக்கிற மக்களும் சேர்ந்து இந்த டெம்பிளை கெட்டுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அது அப்படி ஒரு காரியம் நடக்கும் போது, ரைட், தென் யூ வில் நோ. இந்த யூ யாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேல் வில் நோ தட் the Lord has sent me to you. மீ யார்? இப்போ மெசையா. ஓகே, இங்கிலீஷ் பைபிளில் கேபிட்டல் போட்டிருந்தாலே அது வெரி கிளியர். அது ஃபார் ஷுர் இட் இஸ் மெசையா. ஓகே, ஸோ மெசையாவை அனுப்புனது, இந்த பிரான்ச் அனுப்புனது நான் தான், கடவுள் தான் அப்படின்றத எப்போ நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? ஜெருபாபேல் ஜாஷுவா டெம்பிள் கட்டி முடிக்க மாட்டீங்க. இந்த டெம்பிளை ஃபைனலாக கட்டுறதுக்கு யார் யாரோ வந்துலாம் கட்டுவாங்க. அந்த டைம் யூ வில் ரெக்கக்னைஸ் த பிரான்ச். யூ வில் நோ ஹூ த மெசையா இஸ். நீங்கள் மெசையா யாருன்றது உங்களுக்கு அப்போ விளங்கும். அண்ட் தென் இதெல்லாம் எப்போ நடக்கும்? இஃப் யூ ஒபே த வாய்ஸ் ஆஃப் த லார்ட் யுவர் காட். ஒபீடியன்ஸில் வந்து முடியுது. ஓகே, இது எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சா? நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்துட்டோம், நல்ல டீட்டெயில்டாக படித்தோம். ஜீசஸ் சின் அட்டோன்மெண்ட் பண்ணிட்டாரு, அதனால ஒவ்வொரு பிலீவரும் டெம்பிள் ஆயிட்டோன்றதையும் படிச்சிட்டோம் இல்லையா? அப்போ யார் டெம்பிள் பில்டு பண்ணா? சர்ச்சு உடைய வேலையும் அதுதான் இல்லை? ஜீசஸ் டிட் தி சின் அட்டோன்மெண்ட். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் டெம்பிளாக மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாரு? சர்ச்சு. டியூட்டி நம்ம கையில் இருக்கு. ஓகே, ஸோ யார் அப்போ யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபர்ஸ்ட் பார்ட்? ஈவன் தோஸ் ஃப்ரம் அஃபார், எங்கெங்கயோ இருந்து தள்ளி தள்ளி இருந்தவங்கெல்லாம் வந்து டெம்பிளை பில்டு பண்ணுவாங்க. எஸ், ஜென்டைல்ஸ் எல்லாம் சர்ச் மூலமா கடவுளுடைய டெம்பிளை பில்டு பண்றாங்க. ரைட்? எவ்வளோ அழகா ஃபுல்ஃபில் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, த சர்ச் இஸ் பில்டிங் ரைட்? ஓகே, அந்த பாயிண்ட். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நமக்கு அந்த டியூட்டி, ரைட், கிரேட் கமிஷன் கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் போய் சொல்லுங்கன்னு சொல்லி. கரெக்ட் தானே? அந்த வசனம் வாசிக்கிறீங்களா? மேத்யூ 28:18-20. Matthew 28. Matthew 28:18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதுல நிறைய போர்ஷன்ஸ் நிறைய படிச்சிருக்கோம் நம்ம. நான் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட், கடைசியா என்ன சொன்னாரு? எல்லாரையும் ஒபே பண்ண சொல்லியிருக்காரு. சர்ச்சிட்ட நீங்க எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்க that they should obey his commandments. நோட் பண்ணீங்களா? பேப்டைஸ் பண்ணுங்க, சொல்லி கொடுங்க, எல்லாம் ஓகே. அதுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காரு? அது திரும்ப வேணாலும் வாசிச்சுக்கோங்க. verse
தமிழ்ல verse. லாஸ்ட் வேர்ஸ். ஆ. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ம். அவர்கள் கைக்கொள்ளும்படி ம். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கரெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? பீப்புள் ஷுட் ஒபே. கரெக்டா? இந்த ஜெக்கரியா 6:15ல லாஸ்ட் சென்டென்ஸ் என்னது? ஆல் திஸ் வில் ஹேப்பன் இஃப் யூ ஒபே. இன்ட்ரெஸ்டிங். அந்த ஒபீடியன்ஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ரிமைனிங் ஜெக்கரியால 2-3 சாப்டர் நிறைய இந்த ஒபீடியன்ஸ் பத்தி நிறைய இருக்கு. We will continue studying. So இன்னைக்கு சூப்பர்ப்ல. So we started looking at the branch. Then we saw how the temple ஜீசஸ் கெட்டுவாருன்றதை அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னனால டெம்பிள் பற்றி கொஞ்சம் படித்தோம். அண்ட் டெம்பிள் வந்து இட் ஆக்சுவலி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 2 பாயிண்ட் டெம்பிள்லேருந்து வி கேன் லேர்ன். ஒன்று, கடவுளோட நம்ம டுவெல் பண்ணணும், கோட்டை விட்டுட்டோம் இல்லை, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற காரியம் ஒன்று. அப்போது அந்த சின்னுக்கு ரிப்பேர் எப்படி அப்படின்ற அந்த அட்டோன்மெண்ட் காரியம், அந்த 2 காரியத்தையும் வழிகாட்டுறது தான் இந்த டெம்பிள். ஒன்ஸ் ஜீசஸ் கேம், டெம்பிளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு, சின் அட்டோன்டு. அப்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இஸ் அ டெம்பிள். நவ் வி ஆல் ஹாவ் டு, வி ஆர் ஆல் வெயிட்டிங் டு கெட் க்ளோரிஃபைடு, இல்லை அந்த மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சு கடவுளோட ஒன்றா இருக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த க்ளோரியும் ஒன்று தான், டுவெல்லும் ஒன்று தான், அதெல்லாம் சேம் ரூட் வேர்டுன்றதும் இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். ஓகே ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி ஸ்டடிட். சாந்திகா, ஓவர் டு யூக்கா. எனி தாட்ஸ் சொல்லலாம். ரெமி கேள்வி கேட்க இல்லைன்னு நினைக்கிறேன். ரெமி, லெட் இட் பி. சரி. நல்லா ஆச்சுமா இன்னைக்கு. ஓ, தேங்க் காட் அக்கா. டுவெல் அண்ட் க்ளோரிக்கு ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். அமேசிங். அமேசிங் அமேசிங். அப்புறம் ஆலயத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆலயமா வந்து நம்முடைய உடம்பு தான். அவர் நம்ம வாசமா இருக்கிறார் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அந்த டுவெல்லிங் எனக்கு ரொம்ப நாளா அதை இதை பத்தி சொல்லணும்னு ரொம்ப ஆசை. இந்த தடவை டாபிக் வந்துச்சு. ஸோ தேங்க் காட் ஃபார் தட் ஆல்சோ. ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தது டுவெல்லிங். அண்ட் ஏன்னா we never thought that gloryனாலே அது as you said நம்ம ஒரு லைட் அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் and we cannot look at it அந்த மாதிரி தானே இருக்கும். ஆமா. டெம்பிள் அண்ட் க்ளோரி, நைஸ் எக்ஸ்பிளனேஷன் ரம்யா. தேங்க் காட். சரி, யார நானே ஜெபிச்சு முடிச்சிடுறேன். அன்பும் கிருபையும் இருக்குமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்களோடு கூட வாசமா இருப்பதற்கு, எங்கள் மத்தியிலே வாசமா இருப்பதற்கு ஆவலா இருப்பவரே கத்தாவே, எங்களுடைய ஆலயத்தை கத்தாவே, நாங்கள் எங்களுடைய சரீரத்திலே உண்மை கத்தாவே கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. தகப்பனே, உம்முடைய பரிசாவியை வசனப்படுத்தாதபடிக்கு எப்பொழுதும் கத்தாவே உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய் உமக்கு சித்தமானவர்களை செய்கிறவர்களாய் நாங்கள் தொடர்ந்து நடந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போகாதபடிக்கு நீங்க எங்க கரங்களை பிடித்து எங்களை வழி நடத்தி அருள வேண்டுமாய் கெஞ்சு கொண்டாடுகிறோம் அப்பா. தவறுகளை சுட்டி காட்டி தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் விலக்கி விட நீங்க கிருபை தந்தல்லுங்க சுவாமி, போதி தருளுங்க. அதன் மூலம் கத்தாவை இன்னும் அநேகருக்கு நாங்கள் இன்னும் உப்பாய் ஒளியாய் கத்தாவை எல்லோருக்கும் இருக்கத்தக்கதான கிருபைகளை நீங்க தந்தருவீங்க என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்படியே வந்த ஒவ்வொருவரையும் நீங்க நிறைத்து அனுப்புங்க, ஆசீர்வதிங்க. நாளை தினத்திலும் உங்களுடைய ஆலய ஆராதனையை கத்தாவே உண்மையோடும் உத்தமத்தோடும் கத்தாவே முழு மனதோடும் நாங்கள் கத்தாவே ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்துடலுங்க, ஆசீர்வதிங்க. இந்த வேலையை முழுவதையும் உடைய கருத்துல தந்து ஜெபிக்கிறேன். குறிப்பாக பமிலாக்கா ஜெபிக்கிறேனப்பா, மகளுக்கு பரிபூர்ண சுகத்தையும் கொடுத்திருக்கிறீங்க. இம்மட்டுமாய் நீங்க கத்தாவை காத்து வந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துறோம். இன்னும் கத்தாவை மகளுக்கு அநேக வெளிப்பாடுகளை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதன் மூலம் கத்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தாவை அநேக காரியங்களை குறித்து வெளிப்படுத்துவதற்காய் கொடான கொடி நன்றிகளப்பா. கத்தாவை மகளை இம்மட்டுமாய் நீர் பயன்படுத்துவதற்காக கொடான கொடி நன்றிகள். தாப்பனை இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் கத்தாவை கேட்டு பயனடைய நீங்க கிருபை செய்தல்லுங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு நீ நாமத்தினாலே தாழ்மையோடு கெஞ்சு கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஆமேன். தேங்க்யூக்கா. Thank you, Pamela. We'll meet bye tomorrow. bye everybody. Bye ma. Bye bye. Bye ma. Bye bye. Bye. Thank you. Thanks auntie. Thank you, Akka. Irish, thanks ma.